கர்த்தர் நல்லவர் அதை பத்தி பேசினேன். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர். அதை பத்தி 2 பாயிண்ட் பார்த்தோம். கர்த்தர் முதலாவது தன்னோட படைப்பில நல்லவர். 2வது பராமரிப்புல நல்லவர். God is good at creation. God is good at care. இப்போ படைப்பில் எப்படி நல்லவர்? ஒன்றும் இல்லாமலேருந்து படைத்தவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை ஒன்றும் இல்லாம போக வைக்க முடியும்னு பார்த்தோம். 2வது பராமரிப்புல எப்படி நல்லவர்? நம்ம கேட்காத காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவ உலகத்துல அனுப்பிச்சாரு. ஆக்சிஜனை கொடுத்தாரு. நம்ம கேட்காத காரியத்தெல்லாம் ஃப்ரீயா கொடுத்த ஆண்டவர் நம்ம கேட்கிற காரியத்தெல்லாம் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு 2 காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு அதே வசனத்துல இருந்து இன்னும் ஒரு 2 காரியத்தை பார்க்க போறோம். கர்த்தர் பராமரிப்புல நல்லவர், படைப்பில நல்லவர். இன்னைக்கு 3வது ஒரு காரியம் பார்க்க போறோம். கர்த்தர் பாதுகாப்பிலே நல்லவர். 4வது கர்த்தர் பாவ மன்னிப்பிலே நல்லவர். அப்ப அவர் God is good in his protection, God is good in his redemption. இந்த 2 காரியத்தை நீங்க பார்க்க போறோம். முதலாவது கர்த்தர் பாதுகாப்பிலே நல்லவர். ஒரு நொடி கூட தூங்காம 24 மணி நேரமும் கர்த்தர் கண் விழிச்சு நம்ம கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்காரு. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க 121 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்ப நம்மள 24 hours கண்ணு முழிச்சு நம்ம தூங்கினாலும் ஆண்டவர் தூங்காம நம்ம காக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்குன்னா நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மள கரிசனையோடு நம்மள காக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. நமக்கு பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் இருக்காரு. இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போறேன். எப்படி எந்தெந்த விதத்துல நமக்கு ஆண்டவர் பாதுகாக்க போறாருன்னு. முதலாவது, ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறாருன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆபத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு. சில சமயம் இந்த ஆபத்து நமக்கு தெரியும். ஐயோ, இது ஒரு பெரிய ஆபத்து நம்ம வந்துருச்சுன்னு தெரியும். அப்ப ஆபத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, நமக்கு என்ன ஆபத்துன்னு தெரியும். அப்ப God protects us from seen danger. நமக்கு தெரிஞ்ச ஆபத்திலேருந்து காப்பாற்ற தேவையா இருக்காரு. இப்போ வியாதி வந்துருச்சு தெரியும் நமக்கு. ஐயோ, இந்த வியாதி, இதோட விளைவு எல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னு தெரியும். அந்த நமக்கு தெரிஞ்ச பிரச்சனையிலேருந்து கர்த்தர் நம்ம காக்கிற தேவனா இருக்காரு. நம்ம போக்கில வருத்தி காக்கிற தேவனா இருக்காரு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் காப்பார். அது நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வராங்க, காலேஜ் போயிட்டு பத்திரமா வராங்க அப்படின்னா அது ஆண்டவரோட பெரிய கிருபை. அது நம்மளோட கையில இல்லை, நம்மளோட ஞானமோ நம்மளோட திறமையோ இல்லை. நீங்க பாருங்க, நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுல. ஆக்சிடென்ட்லாம் வந்து காரோ பைக்கோ ஓட்ட தெரியாதவங்கனால தான் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராலே கூட நல்ல ஆக்சிடென்ட் ஆகுது. சில சமயம் ஓட்ட தெரியாதவங்க கூட ஆகுது. ஆனா நிறைய ஆக்சிடென்ட் எப்படி ஆகுதுன்னா, நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஆளால் தான் ஆக்சிடென்டே ஆகுது. இப்ப நம்ம நல்ல கார் ஓட்டுறதுனாலயோ நல்ல பைக் ஓட்டுறதுனாலயோ நம்ம பத்திரமா போயிட்டு வரல. ஆனா நம்ம இன்னைக்கு பத்திரமா போயிட்டு வரோம், போகில வர்றது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறோம்னா அதோட பெரிய கிருபை. அப்ப நம்மளை பாதுகாக்கிற தேவன் நான் நடந்து போனாலும் சரி, பைக்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பஸ்ல போனாலும் நம்மள பத்திரமா பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச ஆபத்திலேருந்து பாதுகாக்கிறேன். நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு நமக்கு தெரியும், கண்டுக்கு முன்னாடி ஐயோ இது பெரிய ஆபத்துன்னு. ஆனா அந்த ஆபத்திலேருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்காரு. இப்ப பாருங்க, சில சமயம் நம்ம மேல தப்பு இல்லைன்னா கூட மத்தவங்க வந்து நம்மளே வச்சிருவோம். நான் இந்த வாலாஜாபாத்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, செகண்ட் இயர் பையன், ஹாஸ்டல்ல இருக்க பையன், ஒரு டீ குடிக்கிறதுக்காக ரோடு ஓரத்துல நடந்து போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் வந்து அடிச்சு அப்படியே கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆகி தலையில அடிபட்டு ஒரு 3 நாள் SRM ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே அவன் செத்து போயிட்டான். செகண்ட் இயர் பையன் பாருங்க, அவன் மேல எந்த தப்பு இல்லை. ஓரமா நடந்து போயிட்டு இருக்கவன் மேல வந்து ஒரு பைக் அடிச்சிட்டான். அப்ப நம்ம நல்லா ஓட்டினாலும், நம்ம பார்த்து நம்மள போனாலும் நம்மளால சில சமயம் பாதுகாக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? நம்மள பாதுகாக்கிற தேவனா இருக்காரு. அதே நம்மளுக்கு என் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்ச ஆபத்திலேருந்து, தெரிஞ்ச விபத்திலேருந்து கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறாரு. முதலாவது காரியம். 2வது, சில சமயம் நமக்கு ஆபத்து வரப்போகுது தெரியாது. ஆபத்து தான் நடக்க போகுது, அது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி தெரியாத ஆபத்திலேருந்தும் கர்த்தர் நம்ம காக்கிறாரு. அப்ப God protects us from unseen danger. ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுதுன்னே நமக்கு தெரியாது. அப்ப அந்த சூழ்நிலை கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறாரு. உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. இந்த நாள்ல நீங்க சில பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கலாம்.
ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு சில சமயம் தெரியாது. ஆனா, பின்னாடி வரப்போற ஒரு ஆபத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக சில சமயம் ஆண்டவர் ஒரு பிரச்சனைய அனுப்புவாரு. நான் வந்து 2001ஆம் வருஷம்னு நெனைக்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மரியானா இன்ஜினியரிங் காலேஜ்ன்னு. இப்ப அந்த காலேஜ் இல்ல, மூடிட்டான். அந்த மரியானா இன்ஜினியரிங் காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சேர்ந்து ஒரு 10, 15 நாள் கூட அதான் இருக்கும். அதுக்குள்ள அந்த பிரின்சிபால் பாருங்க எனக்கு விரோதமா வந்து என்ன வேலைய விட்டு எடுக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இது எனக்கு தெரியவே தெரியாது. நானே புதுசா தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பேர் அங்க எனக்கு தெரியாது. எனக்கு விரோதமா இவ்ளோ பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மளோட அன்சீன் டேஞ்சர் நமக்கு தெரியாத ஆபத்த கூட பார்க்கிறவரு. திடீர்னு இன்னொரு ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. சாதாரணமா ஜூன் மாசம் எல்லா வேகன்சி ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம்லாம் வேலையே கிடைக்காது. ஓல்டு மகாபலிபுரத்துல தாளம்பூர் இடத்துல ஒரு ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ். ஜஸ்ட் நாங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். உடனே எனக்கு கிடைச்சிச்சு. சரி அது ஸ்ரீபெரும்புத்தூரோட இது பக்கமா இருக்கேன்னு நாங்க ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அங்க இருக்க இன்னொரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹெச்ஓடி சொன்னாங்க, ஐயோ! உங்கள அவங்க வேலைய விட்டு எடுக்கிறதா இருந்தாங்க. ஆண்டவர் பாருங்க, அதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு இன்னொரு வேலைய குடுத்துட்டாரு. அப்ப சில சமயம் நமக்கு பின்னாடி வரப்போற ஆபத்து நமக்கு சில சமயம் தெரியாம இருக்கும். ஆனா அந்த நமக்கு தெரியாத ஆபத்திலேருந்து கூட கர்த்தர் நம்மள பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அ நம்ப தூங்கும்போது நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. நம்மள பாதுகாத்துக்கவே முடியாது. இப்ப நம்ம முழிச்சிருக்கும் போதாவது நம்மள பாத்துக்கலாம். ஒரு பூச்சியோ ஏதோ வந்தா நம்மள ஏதாவது நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள பாதுகாக்க முடியுமா உங்களால? முடியவே முடியாது. நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாராலயும் ஆனா ஆண்டவர் நம்மள 24 மணி நேரம் தூங்காம நம்மள பாதுகாக்கிறாரு. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஆபத்திலேருந்து பாதுகாக்கிற ஆண்டவர், நமக்கு தெரியாத ஆபத்திலேருந்தும் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. கரெக்ட்டா எந்த நேரத்துல உதவி செய்யணுமோ, அந்த நேரத்துல உதவி செய்வாரு. வெரி பிரசன்ட் ஹெல்ப். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. எந்த நேரத்துல அதுவரைக்கும் அவர் உதவி செய்யவே மாட்டாரு. பாருங்க சீஷர்கள்லாம் பாருங்க போட்ல தத்தளிச்சுட்டு இருக்காங்க. படகு வந்து கவிழ்ற நிலைமை வருது. அப்படியே புயல் அவ்வளோ கொந்தளிப்புல முதல் ஜாமத்துல வரல, 2ஆம் ஜாமத்துல வரல, 3ஆம் ஜாமத்துல வரல. கடைசி நேரத்துல 4ஆம் ஜாமத்துல வந்து அவங்க என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அந்த கரெக்ட்டா அந்த நேரத்துல வந்து நம்மள பாதுகாக்க ஆண்டவரா இருக்காரு. அப்ப அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாதுகாக்கிறார். இந்த நேரத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அவனுக்கு ஆபத்துன்னு தெரியும். அது வரைக்கும் பொறுத்து வந்து கடைசி நேரத்துல நம்மள பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. லாஸ்ட் மொமெண்ட்ல இப்ப நம்மளுக்கு நம்மளோட பிரசன்ட் தான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி இல்ல. நம்முடைய எதிர்காலமே தெரியும். அதனால இப்ப சங்கீதம் 91:11 பாருங்க, ஆண்டவர் தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். நமக்காக ஒரு தூதரை வச்சு, கார்டியன் ஏஞ்சல் பாதுகாப்புக்குனே ஒரு ஏஞ்சல். நமக்கு ஒரு தூதரை வச்சு நம்மள எல்லா போகிலும் வரலையும் பாதுகாக்கிறாரு. நமக்கு தெரியாத ஆபத்திலேருந்து நமக்கு விரோதமா எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். அந்த தெரியாத ஆபத்திலேருந்து கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? பாதுகாக்கிற தேவனா இருக்காரு. நான் இந்த கனடால ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஒரு 5 மினிட்ஸ்ல கார்ல போயிடலாம். நல்ல பெரிய கம்பெனி. நல்லா வேலை செஞ்சாலும் திடீர்னு பார்த்தா அந்த வேலை போயிருச்சு எனக்கு. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். என்னடா இவ்ளோ பக்கத்துல இருந்த வேலை. அப்புறம் பார்த்தா இன்னொரு வேலை 30 கிலோமீட்டர் தள்ளி. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட அந்த கார்ல அத தாண்டி போம்போது நான் நினைச்சுட்டு போனேன். ஐயோ! இவ்ளோ பக்கத்துல இருந்த வேலைய விட்டுட்டு 30 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி போறோமே! அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டுட்டு போனேன். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன். அந்த கம்பெனி ஒண்ணுமே இல்லாம அப்படியே மூடிட்டாங்க. இருந்த எல்லாரையும் வேலைய விட்டு எடுத்துட்டு அந்த கம்பெனியே இல்லாம போயிருச்சாம். பாருங்க, இது வந்து எனக்கு அந்த நாள்ல தெரியாது. ஏன்னா இவ்ளோ நல்ல கம்பெனி. நான் என்ன நினைச்சேன், ஐயோ! இவ்ளோ நல்லா இருந்தோமே இந்த வேலை போயிருச்சே! ஏன் இவ்ளோ ஆச்சுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நம்மளோட ஃபியூச்சர்லாம் தெரியும். எதிர்காலம் தெரியும். ஆண்டவர் கரெக்ட்டான நேரத்துல என்ன வேற இடத்துல கொண்டு போயிட்டாரு. அப்புறம் இப்ப நினைச்சு ஆண்டவர ஸ்தோத்திரிச்சேன். அது மாரி உங்க ஜீவித்துல எத்தன பேருக்கு இந்த அனுபவம் இருக்கோ தெரியல. இந்த நாள்ல நடக்கிற காரியம் சில சமயம் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நம்மளோட எதிர்காலம் தெரியும். இந்த டிவில கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, அத 2 விதத்துல பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? 2 விதத்துல எப்படி மேட்ச பார்க்கலாம்? ஒண்ணு லைவா பார்க்குறது. இப்ப நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே லைவா பார்க்குறது. அப்ப எல்லாமே தெரியும் அங்க. நடக்குறது எல்லாம் தெரியும். ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அவங்க வின் பண்ணுவாங்களா? ஜெயிப்பாங்களா? என்னன்றது நமக்கு தெரியாது. ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருப்போம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப ஃபுல்லா பார்ப்போம். ஆனா, இன்னொரு விதத்துல எப்படி பார்க்கலாம்னா, ஹைலைட்ஸ். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைலைட்ஸ் போடுவான் பார்த்திருக்கீங்களா? ஹைலைட்ஸ்ல அது பார்க்கும்போது நீங்க அப்படியே பயந்துட்டு பார்ப்பீங்களா? ரொம்ப கவலையோட பார்ப்பீங்களா? அதுல எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஹைலைட்ஸ்ல எல்லாம் போட்டுருவான். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இத வந்து ஒரு சாதாரணமா பார்ப்போம் கவலை இல்லாம. ஆனா, அந்த லைவ பார்க்கும்போது தான் நம்ம கவலைப்பட்டுட்டு பார்ப்போம்ல. ஆனா, ஆண்டவர் எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இப்ப லைவா இருக்குல்ல, அந்த லைவ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையோட ஹைலைட்ஸ் இப்ப நீங்க கிரிக்கெட்ல எப்படி ஹைலைட்ஸ பார்க்குறீங்களோ, அந்த மாரி ஆண்டவர் நம்மளோட ஹைலைட்ஸ பார்க்குறாரு.
நமக்கு இன்னைக்கு வர பிரச்சனையெல்லாம் அவர் பார்க்கறது இல்ல. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைவா. ஆண்டவருக்கு நம்மளோட ஹைலைட்ஸ் ஃபியூச்சர் தெரியும். இவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹைலைட்ஸ் நீங்க கிரிக்கெட்ல பார்க்குற மாரி நம்மளோட லைவ ஆண்டவர் ஹைலைட்ஸா பார்க்குறாரு. அதனால ஆண்டவர் நமக்கு வர பிரச்சனை, போராட்டத்த பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். ஒரு நாள்ல இவன நான் ஆசீர்வதிக்க போறேன். இந்த பிரச்சனை வந்தா இதுலேருந்து நான் விடுதலை கொடுக்க போறேன். இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போறான்னு தெரியும். அவர் ஹைலைட்ஸ்ல பார்த்துட்டு இருக்காரு. அந்த நீங்க கிரிக்கெட்ல ஹைலைட் வாட்ச் பண்ற மாரி இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு நம்மள? ஹைலைட்ஸ்ல பார்த்துட்டு இருக்காரு. அந்த விசுவாசத்தோட, தைரியத்தோட ஆண்டவர நல்லா பற்றி கொண்டிருங்க. அப்ப பார்க்கக்கூடிய ஆபத்திலேருந்து காப்பாற்ற ஆண்டவர், நமக்கு தெரியாத ஆபத்திலேருந்தும் கர்த்தர் காப்பாத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. 3வது கர்த்தர் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்றோம். நம்ம ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை கடைசி வரை காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. God protects our faith. நானும் ஷாரனும் இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அந்த அண்ணா நகர் பக்கத்துல தான் ஒரு பாஸ்டர், அந்த அம்மா அவரு செத்து போயிட்டாரு. அந்த பொண்ணு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செத்து போயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட்ல. அந்த அம்மா பாருங்க ஆரம்பத்துல ஆண்டவரோட ரொம்ப நல்ல ஊழியம் செஞ்சவங்களாம், ரொம்ப ஆண்டவரோட நெருங்கி இருந்தாங்க. இப்ப ஆண்டவரே விட்டே விலகி, விசுவாசத்தை விட்டவரே விலகி இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தோட ஸ்டார்டிங்கோட பிகினிங்கோட எண்டு தான் முக்கியம். அவங்க ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது ஆண்டவரோட கிருபை. எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க, எல்லாம் நம்புறாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை போராட்டம் வந்து ஆண்டவரை அப்படியே போயிடுறாங்க. ஆண்டவர் சமூகத்தை விட்டே போயிடுறாங்க. அதான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நான் அவங்களுக்கு கேட்பேன், ஆண்டவர் சபைக்கு ஒழுங்கா வரணும். ஆண்டவரை கடைசி வரைக்கும் நீங்க பற்றி கொள்ளலாம்னு கேட்டுட்டு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவருக்கு ஆரம்பத்துல ஆண்டவரை பற்றி கொண்டவங்க, ஆண்டவர் மேல இருக்க விசுவாசத்துல இருந்தவங்க கொஞ்ச நாள்ல விசுவாசம் விட்டு போயிடுறாங்க. விசுவாசம் கடைசி நேரத்துல போயிடும். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, அவர் மேல உள்ள விசுவாசத்தை காக்குறது அவரோட ஆண்டவருடைய கிருபை தான். அப்ப நம்ம ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காப்பாரு. இப்ப பிசாசோட மெயின் குறிக்கோள் என்னன்னா, நம்மளோட சரீரத்தை கூட அவன் தாக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு இவன் சரீரத்தை தாங்கினாலும் அவன் எப்படியோ ஜெயிச்சிருவான். மெயின் அவன் என்னன்னா நம்மளோட விசுவாசத்தை தான் அழிக்கிறது. நம்ம விசுவாசத்தை டச் பண்ணிட்டா இவன் ஆண்டவர் விட்டு தள்ளி விலக்கிடலான்னு பார்த்துட்டு அதுதான் அந்த பிசாசோட மெயின் குறிக்கோளா வச்சிருப்பான். அப்ப நீங்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துறாரு. நம்மள ஸ்திரப்படுத்தி கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுக்கு நம்மள வைக்கிறாரு. அப்ப தெரிஞ்ச ஆபத்துல இருந்து பாதுகாக்கிற தேவன், தெரியாத ஆபத்துல இருந்து பாதுகாக்கிற தேவன், நம்முடைய விசுவாசத்தையும் கர்த்தர் பாதுகாக்காரு. நீங்க ஆரம்பத்துல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்தவங்க முடிவுல அவங்க ஆண்டவர்கிட்டே போயிடுறத பாக்குறோம். ஆனா நம்ம அந்த மாதிரி இல்லாம கடைசி வரை விசுவாசத்துக்குள்ள இருக்கணும். இப்ப 4வது கர்த்தர் எப்படி பாதுகாக்கணும், அவர் பிரசன்னத்தினால பாதுகாக்கிறார். அந்த ஒரு பிரசன்னம், God protects us through his presence. அவரோட பிரசன்னம் நம்மள ரொம்ப பாதுகாக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை இல்ல, அது பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஆனா அதே பிரச்சனை போராட்டத்துக்கு கூட ஆண்டவரோட பிரசன்னம் நம்ம கூட எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவர் அந்த பிரச்சனையை அகற்றுறது இல்லை, ஆனா அந்த பிரச்சனையோட அவரோட பிரசன்னத்தை அனுப்பி நம்மள காக்கிறது இருக்காரு. இப்ப காற்றும் கடலும் வந்துச்சு, அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, ஆனா தெய்வ பிரசன்னத்தினால அவங்க என்ன பண்ணாரு, கர்த்தர் பாதுகாத்தார். அது போல உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வரலாம். ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல எனக்கு ஆண்டவரை நான் நல்லா நேசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்றேன், ஆண்டவரை துதிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கே, இவ்வளவு போராட்டம் இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த போராட்டம் பிரச்சனை மத்தியில என்ன பண்றாரு, அவரோட பிரசன்னத்தை தராரு. பிரசன்னத்தை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்காரு. கடைசியா 5வது எப்படி பாதுகாக்கணும்னா, ஏசாயா 43:2 கூட வாசிக்கிறோம். தண்ணீர்ல நடக்கும்போது அது மேல் புரளுவதில்லை, அக்கினி நடக்கும்போது வேகாது இருப்பாயின்னு சொல்லியிருக்கு. அப்ப போராட்டம் பிரச்சனை என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மள பாதுகாக்கிற தேவனா இருப்பாரு. 5வது எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய நித்தியத்தை பாதுகாக்கிறாரு. God protects our eternal faith. கடைசி வரைக்கும் நம்மள பாதுகாக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொண்டு போவதும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஆண்டவர் நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நித்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். நீங்க புதிய ஏற்பாட்டுல இப்ப பாருங்க, யூதாஸ் வந்து இயேசுவோட கூட இருந்தவர் தான். இயேசுவோட பிரசங்கத்தெல்லாம் கேட்டவர், இயேசு செஞ்ச அற்புதத்தெல்லாம் நேரா பார்த்தவர். நம்ம இப்ப பைபிளை வாசிக்கிறோம்னா அவர் நேராவே கண்கூடா பார்த்தவர். இயேசுவோடே பழகி 3 வருஷம் இருந்தவர். கடைசியில அவர் முடிவு பார்த்தீங்களா, கடைசியில் தூக்கு போட்டுட்டு சூசைட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு அவன் செத்துட்டான். அப்ப ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, இயேசுவோட கூட இருந்தவங்க தான், ஆனா அவங்க முடிவு பாருங்க எப்படி இருக்கு.
அவங்க நித்தியம் இல்லை. நீங்க பழைய பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா சாலமன் எவ்வளவு ஞானம் உள்ளவரு. இத உன்னத பாட்டு எழுதினவரு, நீதிமொழிகள் எழுதினவரு, எவ்வளவு பெரிய ராஜா, எப்படி ஆண்டவரோடு இருந்தவரு. ஆனா கடைசியில பாருங்க, அவர் ஆண்டவரை விட்டே விலகி கடைசி நரகத்துக்கு போயிடுறாரு. அப்ப ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, கடைசியில ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாரு. ஆண்டவர் நம்ம நித்தியத்தை பாதுகாக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம், இந்த நாள நான் எப்படி இருக்கணும், அதே போல கடைசி வரைக்கும் உங்களை பற்றி கொண்டு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையோட நித்தியம், என்னோட இட்டர்னல் லைஃப் ஏசப்பா உங்ககிட்ட இருக்கு. ஆண்டவருக்கு நம்மளோட இப்போ நடக்கிற லைஃப் தான் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு நம்மளோட ஃபியூச்சர் தெரியும். அப்ப ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஆண்டவருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவிக்கிறது நம்ம கடமை. அப்ப இந்த 5 காரியத்தை பார்த்தோம். ஆண்டவர் எப்படி பாதுகாத்தாரு? ஒரு தெரிஞ்ச ஆபத்திலேருந்து பாதுகாக்கிறாரு, தெரியாத ஆபத்திலேருந்து பாதுகாக்கிறாரு. அடுத்தது எப்படி பாதுகாக்கிறாரு? கர்த்தர் நம்மளோட விசுவாசத்தை பாதுகாக்கிறாரு. கர்த்தர் அடுத்தது அவரோட பிரசன்னத்தினால பாதுகாக்கிறாரு. கடைசியா 5வது கர்த்தர் நம்மளோட நித்தியத்தை, இட்டர்னல் லைஃபை பாதுகாக்கிறாரு. அப்ப இத்தனை பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் பாதுகாப்புல நல்லவர். சரி, இப்ப இந்த எல்லா பாதுகாப்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு சிம்பிளான காரியம். அதை மட்டும் செஞ்சா போதும், இது எல்லா பாதுகாப்பும் இருக்கும். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீங்க கொடை பிடிச்சிட்டு போறீங்க வெளியே. அப்ப கொடை பிடிச்சிட்டு போகும்போது அந்த உங்களோட சரீரம் ஃபுல்லா அந்த கொடைக்கு அடியில இருக்கும்போதுதான் அந்த மழை தண்ணி நம்ம மேல படாது. இப்ப நம்மளோட கையோ, காலோ, மூக்கோ, நாக்கோ எதுவுமே கொடைக்கு வெளியே இருக்கக்கூடாது, எல்லாம் கொடைக்குள்ள இருக்கணும். அப்ப கொடைக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஒரு ஆபத்துள்ள சேஃபா தண்ணியில படியாம போலாம். ஆனா கொடைக்கு வெளியே நம்ம கையை நீட்டினாவோ, கொடைக்கு வெளியே கால் நீட்டினாவோ என்ன பண்ணுவோம்? மழையில நனைஞ்சிருவோம். அப்ப ஒரு கொடை எப்படி ஒரு பாதுகாப்பா நம்மளுக்கு பத்திரமா இருக்குதோ, அந்த மாதிரி அப்படி நம்ம கொடைக்குள்ள இருக்கும் போது எப்படி ஒரு பாதுகாப்பா இருக்குமோ, அது போல இது என்ன கொடை? அந்த கொடை என்ன கொடை? சங்கீதம் 91. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கொடை என்ன? சங்கீதம் 91. உன்னதமானவரோட என்னது மறைவு. அந்த உன்னதமானவரோட மறைவில் இருக்கணும், அவருடைய சந்நிதியில இருக்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், சர்வவரோட நிழல். இந்த நிழல்ல சந்நிதிக்குள்ள, அவர் பிரசன்னத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை காக்கப்படும் போது நமக்கு ஒரு ஆபத்துமே இல்லை. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்மள ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள, ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ வேண்டியது நம்ம கடமை. அப்படி வாழ்ந்தோம்னா நான் சொன்ன இந்த 5 பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. இப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம வாழும்போது நமக்கு சேஃப். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயம்னா டேஞ்சர், அபயம்னா சேஃப். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். இன் கிரைஸ்ட் இஸ் ப்ரொடெக்ஷன், அவுட்சைட் கிரைஸ்ட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டியது நம்ம கடமை. இப்ப கர்த்தருக்குள்ள வாழ்றதுன்னா என்ன? கர்த்தருக்குள்ள நீ வாழ்றியான்னு கேட்பாங்க. கர்த்தருக்குள்ள வாழ்றதுன்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர வசனத்தை வாசிச்சு, ஆண்டவர் வசனத்தை தியானிச்சு, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருடைய சித்தத்தின் நடுவில் வாழணும். இதுதான் கர்த்தருக்குள்ள வாழ்றது. அப்ப நீங்க ஒழுங்கா ஆண்டவர் வசனத்தை தியானிக்கிறீங்களா? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்குள்ள இருக்கிறீங்களா? அப்படி இருக்கதான் கர்த்தருக்குள்ள. அவர் ஆண்டவர் சித்தம்னா என்ன? தெய்வ வசனம் தான் அவருடைய சித்தம். The word of God is the will of God. ஆண்டோட வசனம் தான் அவருடைய சித்தம். நம்ம தீர்க்க தரிசனம் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பைபிளை படிச்சாலே போதும். அவரோட வசனம் தான் தெய்வ சித்தம். அப்ப வசனத்தை வாசிச்சு, தியானிச்சு, கீழ்ப்படிஞ்சு நீங்க வாழ்றப்ப எந்த வித பயமும் இல்லாம நம்ம ஆண்டோட பாதுகாப்புல இருக்கலாம். இந்தியால 1600 மொழி இருக்குதான். மொத்தம் நம்ம இந்தியா தேசத்துல மட்டும் 1600 மொழி பேசுறாங்களாம். அந்த 1600 மொழியில எல்லா மொழியிலையும் பைபிள் இல்லை. 1600 மொழியிலையும் பைபிள் இல்லை. 173 லாங்குவேஜ்ல தான் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த 173 நம்மளோட மொழியும் இருக்குல்ல. தமிழ் பைபிள் நம்ம கையில இருக்கே, இங்கிலீஷ் இருக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்ச மொழி இருக்குதே. அப்ப நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சில மொழியில பாருங்க இல்ல பைபிள். 1600 லாங்குவேஜ்ல 173 தான் இருக்கு. அந்த 173ல நம்ம பேசுற மொழி இருக்கே. அப்ப நீங்க பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறீங்களா? அப்ப உங்க கையில பைபிள் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச மொழியில இருக்கு. அப்ப ஒழுங்கா நீங்க பைபிளை வாசிக்கிறீங்களா? அந்த பைபிளை ஒழுங்கா தியானம் பண்றீங்களா? அந்த வசனத்தெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்றீங்களா? அந்த வசனத்துக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படுறீங்களா? அதை கை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறீங்களா? அந்த உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மனப்பாட வசனத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறீங்களா? அதுல ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களை. மற்றவங்களுக்கு இந்த வசனத்தை நீங்க சுவிசேஷமா சொல்றீங்களா? நீங்க சத்தியத்தை சத்தியமா மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? இதெல்லாம் செஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நமக்கு இந்த எல்லா பாதுகாப்பும் நமக்கு. இதெல்லாம் செய்வீங்களா?
நீங்க போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இப்போ இதுல பைபிள் ஸ்டடில தேவ வசனத்தை எப்படி வாசிக்கணும்னு சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப ஆண்டவரோட வசனம் தான் ரொம்ப முக்கியம். சிலவங்க பைபிளே வாசிக்கிறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள எடுத்துட்டு வந்துடுறாங்க. சிலவங்க பைபிள் கூட எடுத்துட்டே வராம வராங்க கோயிலுக்கு. ஏன்னா ஃபோன்லயே பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பைபிள தினமும் வாசிக்கணும். தினமும் தியானம் பண்ணணும். அப்பதான் நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதா அர்த்தம். இப்ப நம்ப ஜெபம் நம்ம ஆண்டவரோட பேசுறது. பைபிள்ன்றது ஆண்டவர் நம்மோட பேசுறது. அப்ப நீங்க தினம் பைபிள வாசிக்கணும். இப்ப மத்தவங்களுக்கு பைபிள்ல ஒரு நல்ல வசனம் இருக்கு. "உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான்." உங்க கண்மணியை யாராவது தொட முடியுமா? நீங்க தொட்டு பாருங்க உள்ள இருக்க கண்ண. உங்களால தொடவே முடியாது. அப்ப உங்களுக்கு விரோதமா யாராவது வந்தா, அவங்க ஆண்டவரோட கண்மணியை தொடுறாங்களாம். பாத்துக்கோங்க. எவ்ளோ நல்ல வசனம் பாருங்க. "உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான்னு" இருக்கு. அப்புறம் "என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு" சொல்லியிருக்காரு. எவ்ளோ நல்ல வசனம். இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, "என் உள்ளங்கைகளில் உன்னை வடுவாக்கி இருக்கிறேன்." வடுவாக்கி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, எவ்ளோ ஒரு ஆசீர்வாதமான வசனம். நம்ம ஆண்டவரோட கையில ஒரு வடுவா இருக்கிறோமா. இப்ப பாருங்க, ஒரு நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க. நீங்க பஸ் ஏறுறதுக்காக நிக்கிறீங்க. ஆனா நீங்க ஏற வேண்டிய பஸ் வரல. வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. வேற ஒரு பஸ் நிக்குது. அந்த பஸ் ஜன்னல் ஓரத்துல இருக்க ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. அவர் உங்க பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரு. ஓ! நீங்க திரும்பி பார்க்குறீங்க. சரி அவர்ட்ட பேசலாம்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பஸ் கிளம்பிடுது. உடனே சொல்றீங்க, ஐயோ! பஸ் கிளம்பிருச்சு. சரி உங்க ஃபோன் நம்பர் குடுங்க. நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்றீங்க. உடனே அவரு ஃபோன் நம்பர குடுக்குறாரு. அப்படியே பஸ் ஓடிட்டே இருக்கு. ஃபோன் நம்பர் குடுக்குறாரு. நீங்க பேப்பர் இருக்கான்னு பார்க்குறீங்க. உங்க கையில பேப்பர் இல்ல. பேனாவ மட்டும் எடுக்குறீங்க. உடனே கையிலேயே என்ன பண்றீங்க? அவர் சொல்ற ஃபோன் நம்பர எழுதிக்கிறீங்க. பஸ் ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருக்கும்போது ஃபோன் நம்பர் எழுதிக்கிறீங்க. பஸ் போயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க பார்க்குறீங்க. ஃபுல்லா வேர்த்து ஊத்திருச்சு. உங்க கையெல்லாம் வேர்வையாய் அந்த ஃபோன் நம்பரே அழிஞ்சு போச்சு. ஐய்யய்யோ! நம்ம எழுதின ஃபோன் நம்பர் அழிஞ்சு போச்சே! அப்படின்னு நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க. நம்ம ஆண்டவர் எப்படின்னா, நம்ம அவரோட உள்ளங்கைகள்ல நம்ம வரைஞ்சிருக்காராம். நான் என்ன சொன்ன மாரி அந்த வரைஞ்சிருக்கான்றத விட இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வடுவாக்கி இருக்கிறான்னு இருக்கு. வடுவாக்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கோணி ஊசி இருக்குல்ல, ஊசியால அழகா உங்க உங்க முகத்த அழகா அப்படியே வரைஞ்சு தச்சு வரைஞ்சு வச்சுறாரு. வரையும்போது என்ன வரும்? கோணி ஊசியால தைக்கும்போது ரத்தம் வரும், புண்ணு வரும், அப்புறம் காயமாவும். அந்த காயம் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த வடு இருக்குல்ல, அது மட்டும் மறையவே மறையாது. அப்ப இந்த புண்ணு மறைஞ்சிடும். பெண்ணால எழுதுனதும் மறைஞ்சிடும். புண்ணும் மறைஞ்சிடும். ஆனா அந்த வடு மறையவே மறையாது. ஆண்டவர் நித்தியமானவர். அப்ப நித்தியமான ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நித்தியமா அவர் கையில என்ன பண்ணியிருக்காரு? உங்கள வரைஞ்சிருக்கிறாரு. அப்ப உங்க நம்ம ஆண்டவரோட கையில வடுவா இருக்கிறோம். அப்ப இந்த ஆண்டவர் நம்மள மறக்கவே மாட்டாரு. அப்ப நித்தியமான வடு நித்தியமானது. அப்ப ஆண்டவர் கையில நம்ம நித்தியமா இருக்கோம். நித்தியமான ஆண்டவர் கையில நம்ம அழியாம நிலைத்திருக்கிறோம்ன்றது தான் அந்த வசனத்தோட அர்த்தம். அப்ப பத்திரமான பாதுகாப்பு நித்தியமா நமக்கு அருளப்பட்டிருக்குது. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க நமக்கு. இப்ப அப்ப ஆண்டவரோட நீங்காத பிரசன்னம் நம்மள பாதுகாக்குது. சில சமயம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு" சொல்லியிருக்காரு. அவர் பிரசன்னம் நம்ம பாதுகாக்குது. ஆனா சில சமயம் நம்ம ஆண்டவரோட பிரசனத்த விட்டு போயிடுறோம். அந்த மாரி சூழ்நிலை வரக்கூடாது. நம்மள ஆண்டவரோட பிரசனத்துக்குள்ளே பத்திரமா நம்மள பார்த்துக்கணும். இப்ப அதே பஸ் ஸ்டாப்ல நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க வரக்கூடிய பஸ் வந்துருச்சு. நீங்க வரக்கூடிய பஸ் வந்துருச்சு. உடனே என்ன பண்றீங்க? ஏறி ஃபாஸ்ட்டா ஏறி ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துக்கிறீங்க. உட்கார்ந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்பையே திரும்பி பார்க்குறீங்க. பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்குது. பஸ் ஸ்டாப்ல எழுதியிருக்க அந்த இதெல்லாம் பார்க்குறீங்க. எல்லாம் அப்படியே எழுதியிருக்கிறதெல்லாம் இருக்கு. பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே நின்னுட்டு இருந்தவங்களும் அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. உங்க பஸ். அப்புறம் அ ச பஸ் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. பஸ் கிளம்பிருச்சு. ஆனா நீங்க அந்த பஸ் ஸ்டாப்ப திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. கொஞ்சம் தூரம் போறீங்க. பஸ் ஸ்டாப் கண்ணுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறீங்க. திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பஸ் போயிடுது. திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. கடைசியில இந்த பஸ் ஸ்டாப் மறைஞ்சே போயிடுது உங்களுக்கு. பஸ் ஸ்டாப்பே அங்க இல்ல. இப்ப பஸ் ஸ்டாப் போயிருச்சா? இல்ல. பஸ் ஸ்டாப் அதே இடத்துல தான் இருக்கு. பஸ் ஸ்டாப் அதே இடத்துல தான் இருக்கு. நீங்க போனது நீங்க. பஸ் ஸ்டாப் இல்ல. பஸ் உங்கள இழுத்துட்டு போயிருச்சு. அதே மாரி தான் நெறைய பேர் கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆண்டவர விட்டு விலகிறோம். ஏதாவது ஒரு காரியத்துக்காக. ஏதாவது ஒரு ரீசன் வச்சு ஆண்டவருக்குள்ள இருந்தவங்க, ஆண்டவர நேசிச்சவங்க, ஆண்டவர விட்டு பிரசன்னத்த விட்டு விலகிறோம். அந்த மாரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோட பிரசன்னத்துல எப்பொழுதும் இருக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப அ நீ சில சமயம் நீங்க ஆண்டவர விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா, ஆண்டவர விட்டு தூரம் போனவங்க இந்த வேளையில ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த சில காரியத்தினால நான் உங்கள விட்டு தூரமா போயிட்டேன். இந்த சில காரியத்தினால உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இல்ல ஆண்டவரே. இந்த காரியம் உங்களோட இருக்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப ஒரு தொடர்ப பாதிக்குது. இந்த காரியம் தான் என் ஜீவிதத்துல இந்த ஒரு பெரிய பிரச்சனைய உண்டாக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அத சரி செஞ்சு நீங்க ஆண்டவரோட பிரசனத்துக்குள்ள திரும்பி வரும்போது, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவரோட பிரசனத்த விட்டு நம்ம திரும்பி விலகி போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு உங்கள எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சு பாருங்க. நான் ஆரம்பத்துல இருந்த மாரியே இப்ப இருக்கிறேனா? ஆரம்பத்துல இருந்த மாரி ஆண்டவரோட பிரசன்னத்துல நான் இருக்கிறேனா?
ஆண்டவரோட சமூகத்துல நான் இருக்கிறேனா இப்ப? அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து, அப்படி இல்லன்னா, இன்னைக்கு உங்கள சரி செஞ்சு, ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ளாக நீங்க திருப்பி வரும்போது, உங்களுக்கு இந்த பாதுகாப்பு அப்படியே இருக்கு. நான் சொன்ன 5 பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள வர வேண்டியது உங்க கடமை. அப்ப இன்னைக்கு எல்லாரும் வருவீங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க ஆண்டவர விட்டு போயிருந்தா, ஏதாவது காரியத்துக்காக ஆண்டவர விட்டு தூரமா போயிருந்தா, ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்வேன்னு சொல்லிட்டு அத செய்யாம இருந்திருந்தா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உறவ துண்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு தடையா இருந்தா, நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரேன். திருப்பி இப்போ வரேன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, ஆண்டவர் ஒரு பிரசனத்தினால மூடி உங்கள ஆசீர்வதிப்பாரு. அப்ப அ சில சமயம் நம்ம ஆண்டவர விட்டு விலகி போற இந்த சிச்சுவேஷன்ல இருந்து பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. நம்மள ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வசனத்த தியானிச்சு, தியானிச்சு, ஜெபிச்சு, ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது, ஆண்டவர் பிரசனத்த விட்டு ஒரு நாளும் நம்ம போகவே மாட்டோம். இன்னொன்னு சில சமயம் அ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சில சமயம் ஆண்டவரே நம்ம விட்டு போயிடுறாரு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை செய்யும்போது, இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும். மிரியாமும், ஆரோனும் மோசேக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? பேசினாங்க. மோசே யாரு? ஆண்டவரால அழைக்கப்பட்டவரு. இஸ்ரவேல் ஜனங்கள எகிப்து தேசத்திலேருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வர ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பன். அப்ப ஆண்டவரால அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஆரோனும் மிரியாமும் யாரு? மோசேயோட அண்ணன், அக்கா அவங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? மோசேக்கு விரோதமா பொருளி பேசுறாங்க. மோசேக்கு இவங்க நினைச்சிருக்கலாம், மிரியாம் என்ன சொல்லலாம், நான் யாரு? மோசே யாரு? என்னோட செல்ல தம்பி தான். ஒரு காலத்துல அவனை நாணல் பெட்டியில போட்டு நான் நைல் நதியில வச்சு கடத்திட்டு போய் யார்கிட்ட பார்வோன்ட்ட கொடுத்த ஆள் நான் தான். அப்ப நான் என்னோட ரத்தம், என்னோட சொந்த தம்பி, எனக்கு பேச உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் உனக்கு உடன்பிறப்பா இருக்கலாம். ஆனா அவன் எனக்கு ஊழியக்காரன். அவனுக்கு விரோதமா பேசாதன்னு சொல்லி என்ன பண்ணாரு? அங்கேயே ஆண்டவருடன் நியாய தீர்ப்பு வந்துடுது. உறைந்த மலையின் குஷ்டரோகம் உடனடியா அவளை பிடிச்சுக்குது. பாருங்க, அப்ப நம்ம ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கு விரோதமா பேசாம இருக்கிறது நல்லது. ஒருவேளை அவங்க கிட்ட நிறைய தவறு இருக்கலாம். வாட்ஸ்அப்ல நிறைய வருது. அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல. நிறைய பாஸ்டர்ஸ பத்தி அது நமக்கு அவசியமே இல்ல. நம்ம ஆத்மாவை காத்துக்கிட்டு நம்ம பரிசுத்தமா ஆண்டவர்ட்ட போய் சேரணும். மத்த ஊழியக்காரங்க தப்பு பண்ணா அவங்க ஆண்டவர் பாத்துக்குவாரு. அந்த ஊழியக்காரருக்கு விரோதமா பேசாதீங்க. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கு விரோதமா தீமையான இந்த காரியத்தை செய்யாதீங்க. இங்க பாருங்க, அது முக்கியமானது. கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார்னு இருக்கு. கர்த்தர் பார்த்தார், அவருடைய கோபம் உண்டது, கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார். God departed from them. அப்ப ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போற சமயம் அது. அப்ப நம்ம ஆண்டவர் ஊழியக்காரருக்கு விரோதமா எந்த காரியத்தையும், தீமையான காரியத்தை நீங்க பேசாம இருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. அப்படி பேசி ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போகிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. அப்ப தேவ பிரசன்னத்துல எப்பொழுதும் நம்ம இருக்கணும்னா, தேவ பிரசன்னத்துல நம்ம காத்துக்கொள்ளணும்னா, ஆண்டவர் பாதுகாப்பு வேணும்னா, ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு விரோதமா, ஊழியக்காருக்கு விரோதமா நீங்க தீமையான காரியத்தை பேசாதீங்க. அப்படி ஏதாவது ஒரு தப்பாத்தையும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப இந்த பாதுகாப்பை பத்தி பார்த்தோம். இப்ப 5 பாதுகாப்பை பார்த்தோம். எப்படி நம்ம பாதுகாக்கணும்? அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது அந்த பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஷாரன் பேசின பிரசங்கம் ஞாபகம் இருக்கா? பரிசுத்த ஆவியை பத்தி பேசினாங்க. அதுல ஒரு வசனம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 நான் தான் வாசிச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது எபேசியர் 1, 13, 14 என்ன இருக்கு பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குன்னா, நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஆகிறோமோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன போட்டுறோம்? முத்திரை போடப்பட்டுறோம், சீல். அந்த காலத்துல நாங்க தாம்பரத்துல இருந்தோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் மைசூர்ல இருந்தாரு. மைசூர்ல இருந்து உள்ள 3 மணி நேரம் போனோம். கொடகு டிஸ்ட்ரிக்ட், கூர்க் டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப தூரம் போனோம். அந்த காலத்துல போன்லாம் கிடையாது, செல்போன்லாம் கிடையாது, லேண்ட்லைனே எல்லார் வீட்லயும் இருக்காது. அப்பெல்லாம் லேண்ட்லைன் இல்ல. எங்க அப்பா வந்து லெட்டர் தான் எழுதுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரை வந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் தான் போஸ்ட் பண்ணுவேன். அது வந்து மைசூருக்கு போயிட்டு அங்கேருந்து போய் சேர ஒரு 3, 4 நாள் ஆகும். அது மாதிரி ஒரு நாள் சாயங்காலம் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ண எங்க அப்பா கொடுத்தாங்க. ஆனா இப்போ போஸ்ட் பாக்ஸ்ல அந்த இது இருக்குல்ல, 5 மணியோட போஸ்ட் பாக்ஸ் எடுத்துருவோம்.
அப்ப நம்ம போட்டாலும் இன்னமும் அடுத்த நாள் தான் எடுப்பான். அது வேஸ்ட். அதனால எங்க அப்பா என்ன சொன்னாங்க, "நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடாத டைம் ஆயிடுச்சு பாரு. செக் பண்ணு. போஸ்ட் பாக்ஸ்ல 5 மணி எந்த டைம் போட்டிருக்கான்னு பாரு. அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நேரா போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள போயிடு. போய் குடுத்துட்டு வான்னாங்க." அதே மாரி நான் பார்த்தேன். போஸ்ட் பாக்ஸ்ல அடுத்த நாள் 9:30 அடுத்த நாள் 9:30க்கு தான் எடுப்பான்னு போட்டுச்சு. எடுத்து முடிச்சுட்டான். உடனே நான் சொன்ன மாரி போஸ்ட் ஆஃபீஸ் மாடியில தாம்பரத்துல ஏர்ஃபோர்ஸ் ரோட்ல மேல போனேன். பார்த்தா அந்த ஜன்னல் வழியா பார்த்தா இந்த போஸ்ட்மேன் எல்லாத்தையும் சீல் வச்சுட்டு இருக்காரு. உடனே அவர்ட்ட சொன்னேன், "சார் இந்த போஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? எனக்கு அவசரமா போணும்." சரி வாங்கிட்டு அதுக்கும் ஒரு சீல் வச்சுட்டாரு. இப்ப சீல் வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து அ அவர்ட்ட போய், சார் நான் அதுல ஒரு முக்கியமான ஃபோன் நம்பர் எழுத மறந்துட்டேன். அந்த லெட்டர கொஞ்சம் தரீங்களா? நான் தான் ஒட்டுனேன். நானே பிரிச்சு ஓரமா அதுல ஒரு நம்பர மட்டும் எழுதிட்டு குடுக்குறேன்னு" சொன்னா, அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்கவே மாட்டாரு. ஒரு சீல் வச்சுட்டா அது யாருக்கு? அவங்களுக்கு தான் சொந்தம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சொந்தம். நம்ம யாருக்கு லெட்டர் போடுறோமோ அவங்களுக்கு சொந்தம். முத்திரைன்னு போட்டுட்டா அவ்வளவுதான், திருப்பி கொடுக்க மாட்டாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவரால நான் முத்திரை போடப்பட்டா நம்ம யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அப்ப பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போடப்பட்ட எல்லாரும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவர். எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால விசுவாசிகளாகும் போதே முத்திரை போடப்பட்டுட்டோம். அப்ப நம்ம யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். நம்மள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நம்மள யாராவது இதான் செய்யணும்னா ஆண்டவர்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் வரணும். ஒன்ஸ் முத்திரை போட்டுட்டா அவ்வளவுதான். நம்ம ஆண்டவருக்கு தான் சொந்தம். அப்ப முத்திரை போட அது மட்டும் இல்ல, அதே எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருக்கு. இது எவ்வளவு நாள் இந்த முத்திரை இருக்கும்? இந்த முத்திரைக்கு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கா? அப்படின்னு பார்க்கணும். இந்த முத்திரைக்கு எக்ஸ்பைரி டேட் பாருங்க. எபேசியர் 4:30 இருக்கு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. மீட்கப்படும் நாள் கடைசி வரைக்கும் இந்த முத்திரை இருக்கு நமக்கு. அப்ப இந்த பாதுகாப்பு ஒரு தடவை முத்திரை போட்டுட்டா அந்த பாதுகாப்பு என்னை வரைக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல போவோம்ல, மீட்கப்படும் நாள் கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்ப மத்தவங்களுக்கும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய விசுவாசம். நம்ம ஆண்டவரால முத்திரை போடப்பட்டிருக்கோம், பரிசுத்தாவியானவரால. அந்த முத்திரை கடைசி நாள்ல மீட்கப்படும் நாள் வரைக்கும் இருக்கு. அப்ப முத்திரையின் மூலமா நம்ம யாருக்கு சொந்தமா இருக்கோம்? ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கோம். அப்ப ஆண்டவரோட பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அப்ப அந்த முத்திரை போடப்பட்டு ஆண்டவரோட பாதுகாப்புல வாழ்வோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதுல நல்லவர்? பாதுகாப்புல நல்லவர். இவ்வளவு காரியத்தை சொன்னேன். அப்ப ஆண்டவர் பாதுகாப்புல நல்லவரா இருக்கிற ஆண்டவர் நம்ம அந்த பாதுகாப்புல வாழணும்னா நம்ம ஆண்டவர் பிரசனத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள எப்படி நம்ம வாழ்றது நம்ம கடமை. இப்ப 2வது எதுல 3வது கர்த்தர் பாதுகாப்புல நல்லவர். 4வது கர்த்தர் பாவ மன்னிப்புல நல்லவர். கர்த்தர் வந்து பாவ மன்னிப்புல நல்லவர். இது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தோட முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இதுல முகப்பேர்ல எல்லாம் போனீங்கன்னா அண்ணா நகர் பண்ணா உங்களுக்கு ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா சிக்னல் இருக்கும் பாத்தீங்களா? ரெட்டு, கிரீனு, எல்லோ சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் படி நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஆனா சின்ன சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்காது. சின்ன ஊர்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு. ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ்காரர் நிக்கிறாரு வச்சுக்கோ, அவர் ஒல்லியா தான் இருக்காரு. அவருக்கு ஒரு 50 கிலோ கூட கிடையாது. ஒரு காத்தடிச்சா விழுந்துருவாரு. அவர் ஒல்லியான மனுஷன். வயசும் 58, இன்னும் 4 மாசத்துல ரிட்டர்னும் ஆக போறாரு. அவரை பார்த்துட்டு ஏற்கனவே வயசானவர், இவரால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் கையில ஒரு போர்டை கொடுத்து அந்த போஸ்டருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த போர்டுல என்ன எழுதியிருப்பாரு? எழுதியிருக்கும் ஸ்டாப், தமிழ்ல நில் அப்படின்னு எழுதியிருக்கும். இவர் ஒல்லியான மனுஷன் தான், வயசான ஒரு மனுஷன் தான். ஆனா இந்த ஸ்டாப்னு போர்டை காமிச்சிட்டா வேற என்ன BMW காரா இருக்கட்டும், பென்ஸ் காரா இருக்கட்டும், எல்லா காரும் நின்னுடணும். எல்லாரும் அதை எதிர்த்துட்டு போகவே முடியாது. ஏன்னா அவர் டிபார்ட்மெண்ட் அவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இந்த போலீஸ் அதிகாரிக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அவர் என்ன ஒல்லியான மனுஷனா, சின்ன மனுஷனா இருந்தாலும் அவர் கையில இருக்க அதிகாரம் என்ன? ஸ்டாப்ன்ற போர்டு என்ன? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த நில் ஸ்டாப்ன்றத போட் கான்ஸ்டா யாரும் அதை மீறி என்ன பண்ண முடியாது? அவர் தாண்டி போகவே முடியாது. அப்ப ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதே போல நம்ம ஆண்டவர் பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க ஆண்டவரை மறைவிடமா, ஆண்டவரை நிழலா கொண்டு அவருடைய சந்ததியில அப்படி வாழ்ந்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எதிர்ப்பான சக்திகள், சத்துருக்கள், சத்துவங்கள் எதா இருந்தாலும் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கிறதுனால நம்ம எதிர்த்து எதுவுமே வர முடியாது. அந்த விசுவாசத்தோட எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில வாழணும். நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, எல்லா அதிகாரமும் இருக்க ஆண்டவர் இருக்காரு. நம்ம வாழ்க்கையில வர எல்லா போராட்டத்தையும் ஸ்டாப் பண்ண நம்ம ஆண்டவரால் முடியும். அவர் சொன்னா போதும், அவர்கிட்ட எல்லா பவர்ஸும் இருக்கு. அந்த விசுவாசத்தோட நம்ம வாழணும். அப்ப நமக்கு விரோதமா யார் வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நமக்கு இந்த ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம வாழணும். அப்ப நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சரி, அடுத்தது 4வது எதுல நல்லவர்? பாவ மன்னிப்புல நல்லவர். லார்ட் இஸ் குட் இன் ஹிஸ் ரிடம்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ப்ரொடெக்ஷன், 2வது
ரிடம்ஷன். அவர் பாவ மன்னிப்புல நல்லவர். பாருங்க, நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்காக பிறந்து சிலுவையில இறந்து அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டாரு. அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாவ மன்னிப்பு சிலுவையில நமக்கு ரெடியா இருக்கு. அப்ப பாருங்க, உலகத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நமக்காக ஆண்டவர் ஒரு பாவ மன்னிப்பை ரெடியா வச்சிருக்காரு. இப்ப நம்ம எப்படி பிறந்தோம்? பைபிள வாசிக்கிறோம், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்ப நம்ம பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்தோம். இப்ப சின்ன பிள்ளை பிறக்குது, அந்த சிசு அந்த தொட்டில இருக்குது, அது கூட ஒரு பாவமா தான் பிறக்குது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம சின்ன அந்த பிள்ளையும் என்னது ஒரு பரிசுத்தமா இல்லை, அதுவும் பாவிதான். அப்ப தாயின் கற்பத்துல பிறக்கும் போதே நம்ம எப்படி பிறக்கிறோம்? பாவியா தான் பிறக்கிறோம். அப்ப பிறவியிலே நம்ம பாவிகள். அப்ப பாவத்தன்மையோடு நம்ம பிறந்ததுனால்தான் அந்த பாவத்தன்மை தான் நம்மள பாவம் செய்ய தூண்டுது. நீங்க ரோமர் 3:23 வாசித்து பாருங்க. நான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவரானோன்னு பாக்குறோம். அப்ப எல்லாரும் ஏன் பாவம் செய்யறோம்னா, பாவத்தன்மையோட பிறந்ததுனால்தான் அந்த பாவத்தன்மை நம்மள பாவம் செய்ய வைக்குது. அப்ப நம்ம பிறவியிலையும் பாவிகள், கிரியையிலும் பாவிகள், 2 விதத்திலையும் நம்ம பாவிகள் தான். அப்ப நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லா பாவத்தோட விளைவையும், அந்த பாவத்தோட பலாபலன்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரட்சிப்பு விளங்கத்தக்கதாக சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அப்ப கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து மன்னித்தார்னு அர்த்தம். நமக்காக எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. அப்ப நமக்காக இந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சு நமக்கு சிலுவையில நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. ஆண்டவர் சிலுவையில இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் சொன்னாரு. இதுல யாராவது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? அன்னைக்கு யாராவது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? ஒருத்தரும் மன்னிப்பு கேட்கிற இல்ல. யாராவது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்க விரும்புனாங்களா? இல்ல, யாரும் மன்னிப்பு கேட்க விரும்பவே இல்லை. ஆண்டவர்ட்ட யாருமே மன்னிப்பு கேட்கல, ஆண்டவர்ட்ட யாருமே மன்னிப்பு கேட்க விரும்பல. அப்ப மன்னிப்பு கேட்காத உங்களையும் மன்னிப்பு கேட்க விரும்பாதவங்களையும் ஆண்டவர் ரட்சிச்சார் அப்படின்னா, அப்ப மன்னிப்பு கேட்கிற நம்மள ஆண்டவர் மன்னிக்காம இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நிச்சயம் நம்மள மன்னிப்பாரு. மன்னிப்பு கேட்காதவங்களையும் மன்னிப்பு கேட்க விரும்பாதவங்களையும் மன்னிச்ச ஆண்டவர், நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? கட்டாயம் நம்மளுக்கு மன்னிப்பாரு. அப்ப நம்ம பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறான்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நீங்க சில சமயம் நினைக்கலாம், ஐயோ, நான் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் செஞ்சேன், இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஆனால் திருப்பி அந்த பாவத்தை விட முடியல, திருப்பி அந்த பாவம் என்ன தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சில பாவம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, திருப்பி அந்த பாவத்தை நான் செய்யறேன், திருப்பி அந்த உழுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளோட கடந்த கால பாவத்தை மன்னிக்கிறாரு. நிகழ்கால பாவம், வருங்கால பாவம், முற்காலத்துல, தற்காலத்துல, பிற்காலத்துல செய்யற எல்லா பாவத்தையும் என்ன பண்றாரு? ஆண்டவர் நமக்கு மன்னிச்சிடறாரு. அப்ப நமக்கு பாவம் மன்னிப்பு சிலுவையில நமக்கு சால்வேஷன் ஃப்ரீ, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து மன்னிச்சிட்டாரு. அப்ப சிலுவையில எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரே, அப்பதான் ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய பாவத்தையும் மன்னிச்சாரே, அப்ப நம்ம பாவத்துல பூந்து விளாடலாமே அப்படின்னு நினைக்கூடாது. அதுதான் மன்னிக்கிறாரே, நம்ம பாவம் செய்யலாமே, அந்த மாதிரி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. என்னதான் ஆண்டவர் மன்னிச்சாலும் பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்கு, அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு, ரிவகேஷன் இருக்கு, பாவத்தோட பலாபலன் இருக்கு, அதை அனுபவிக்கணும். நீங்க ஆதாம் ஏவாளை யோசித்து பாருங்க. அவங்களுக்கு ஆண்டவர் மன்னிச்சாரா? மன்னிச்சாரு. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க, ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னிச்சாரு. ஆனா என்ன பண்ணல? மன்னிச்ச ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருக்க முடியல. ஏதேன் தோட்டத்தை விட்டு போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டாங்க. சுடரில் பட்டயம் ஆண்டவரையும் அவங்களையும் பிரிச்சிருச்சு. முள்ளும் குறுக்கும் வளர்ந்துச்சு, நிலம் சபிக்கப்பட்டுச்சு, வெண்கலம் மாதிரி ஆச்சு, பிரசவ வேதனை பெருகுச்சு, வேர்வை பெருகுச்சு. ஆபேல் என்ன பண்ணப்பட்டான்? படுகொலை செய்யப்பட்டான். நித்தம் அந்த குடும்பத்துல யுத்தம். யாருக்கு? ஆண்டவரால மன்னிக்கப்பட்டவங்களுக்கு தான். என்னதான் ஆண்டவர் பண்ணிச்சாலும் அதோட பலாபலன் விளைவுகளை அனுபவிக்கணும். அதனால ஆண்டவர் தான் பாவத்தை மன்னிச்சாலும் தொடர்ந்து நம்ம பாவம் செஞ்சுட்டே இருந்தா அந்த விளைவை நீங்க அனுபவிக்க வேண்டி வரும். அதனால மனம் திருப்பி பாவம் செஞ்சு தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்விடைய மாட்டான், அவர்களை விட்டு விடணும், இரக்கம் பெறுவான் இருக்கு. அப்ப ஆண்டவர் நம்ம திருப்பி நம்ம பாவத்தை செய்யக்கூடாது, இல்லைன்னா அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டி வரும். தாவீது கூட நீங்க எடுத்து பாருங்க. தாவீது ஒரு பாவத்தை செஞ்சாரு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் 51 சங்கீதம் ஃபுல்லா அவரோட பாவ அறிக்கை இருக்கு, வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, பாவத்தை மன்னிச்சாரு. ஆனா என்னாச்சு அவங்களுக்கு பின்னாடி? அவன் எதெல்லாம் ஒளிப்படுத்தல் செஞ்சானோ அதை அவன் பிள்ளைங்க வெளியரங்கமா செஞ்சாங்க.
இந்த தாவீது என்ன பண்ணாரு, பட்டியம் அவன் வீட்டை விட்டு நீங்கல, குகையில போய் தங்கினாரு, ராஜ்யபாரத்தை இழந்தாரு, கிரீடத்தை இழந்தாரு, ஒரு நாயை போல வனாந்தரத்துல வேட்டையாடப்பட்டாரு. அந்த மாதிரி ஆண்டவர் இருந்தார், மன்னிக்கப்பட்ட தாவீது தான். அது போல நம்ம பாவத்தை மன்னிச்சாலும் ஆண்டவர் அதோட விளைவை நம்ம அனுபவிக்கிறோம். திருப்பி திருப்பி நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தா அப்ப நம்ம என்ன பண்ணணும், பாவத்துக்கு விலகி ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ வேண்டியது நம்ம கடமை. ஆண்டவர் நம்ம மன்னிக்கிற ஆண்டவர் தான், உண்மைதான். அப்ப மன்னிக்கிற ஆண்டவர் நமக்கு நல்லவரா இருக்காரு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியத்தை பார்த்தோம். கர்த்தர் பாதுகாப்பிலே நல்லவர். God is good in his protection. 2வது, கர்த்தர் பாவ மன்னிப்பிலே நல்லவர். God is good in his redemption. இந்த 2 காரியத்துல கர்த்தர் நல்லவரா இருக்காரு. அப்ப கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுனால அவரோட பாதுகாப்புக்குள்ள, அவரோட பாவ மன்னிப்புக்குள்ள நம்ம சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கைய ஆண்டவருக்குள்ள இருந்து வாழ்ந்து, அவரோட பிரசனத்துல வாழ்ந்து, ஆண்டவருக்கு சாட்சியா நம்ம வாழ்ந்து நம்ம இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் நமக்கு மகிழ்வாரு. ஆண்டவருக்கு ஆனந்தம் பெருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருக்கும். அப்ப இந்த 2 காரியத்தின்படி நீங்க ஜெபிப்பீங்களா? கர்த்தரோட பாதுகாப்பு வேணும்னா கர்த்தருக்குள்ள நம்ம வாழணும். பாவ மன்னிப்பை கொடுத்த ஆண்டவர் இன்னும் பாவத்தை தொடராம என்ன பண்ணும், ஆண்டவருக்குள்ள வாழணும். நீங்க இந்த வேலையில ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சில பாவத்தை என்னால விட முடியல, ஆண்டவர் இந்த வேலையில எனக்கு மன்னிங்கன்னு கேளுங்க. ஏன்னா மன்னிப்பு கேட்காதவங்களையும், மன்னிப்பு கேட்க விரும்பாதவங்களையும் கர்த்தர் மன்னிச்சாருன்னா, இன்னைக்கு நீங்க கேட்கும் போது நிச்சயமா மன்னிச்சு கர்த்தர் திருப்பி தம்முடைய பிரசனத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த விதத்திலேயாவது ஆண்டோட பிரசனத்தை விட்டு போயிருந்தா திருப்பி வருவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எந்த விதத்திலேயாவது நான் பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தை விட பண்ணலாம், இன்னைக்கு அதை மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வாங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் நல்லவர், பராமரிப்புல நல்லவர், படைப்புல நல்லவர், பாதுகாப்புல நல்லவர், பாவ மன்னிப்புல நல்லவர். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாருங்க.